ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம் நேற்றே. ஸோ இன்றைக்கி ஷார்ட் நோட், தென் ஷார்ட் ஆன்சர், டீட்டெயில், ஸோ ப்ரீஃப் ஆன்சர்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி பார்ப்போம். ஓகேவா? ஸோ யூ see the first one ma. ரைட் ஷார்ட் நோட் ஆன் த ஃபாலோயிங். இந்த ஃபாலோயிங் விஷயத்துக்கு ஷார்ட் நோட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸை பற்றி ஷார்ட்டாக நீ நோட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் யூ see ரிசோர்ஸஸ் ஒன்ஸ் கன்சியூம்டு கேன் பி ரினியூவ்டு வித் த பேசேஜ் ஆஃப் டைம் ஆர் கால்டு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஒரு பொருள், ஒரு ரிசோர்ஸை வந்து திருப்பி ரெனியூவபிள் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அடுத்து அதை ரெனியூவபிள் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர், சன்லைட். ஓகே, நெக்ஸ்ட்டு மிஸ்யூஸ் ஆஃப் சச் ரிசோர்ஸஸ் கேன் ஆல்சோ லிமிட் இட்ஸ் அவைலபிள் குவான்டிட்டி. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணல அப்படின்னா அதோட குவான்டிட்டி அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா? அதுதான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தே ஹாவ் டு பி யூஸ்ட் வைஸ்லி. ஸோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக, ப்ராப்பராக, கிளவராக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரெனியூவபிள் ரிசோர்ஸஸோட இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு ஷார்ட் நோட்டாக கொடுத்துருக்காங்க. அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ யூஸ் நேச்சர் டு கிரியேட் மோர் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சரை யூஸ் பண்ணி, நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து சில விஷயங்களை மேக் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம அந்த மேக் பண்ணுற அந்த பர்சன்ஸ், அந்த ஹியூமன்ஸை தான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பேசிக்கலி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வி கிளாஸிஃபை ஹியூமன் பீயிங் செப்பரேட்லி. ஹியூமன்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்கிறவங்க தான், நேச்சுரல் ரிசோர்ஸாக இருந்தால் கூட அவங்கள வந்து நம்ம தனியாக ஹியூமன் ரிசோர்ஸ்னு தனியாக செப்பரேட்டாக தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸோட ஷார்ட் நோட் இது. நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். இண்டிவிஜுவலாக உள்ள ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாஸிஃபைடு இன்டு இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ், கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ், நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸ்க்கு யார் ஓனர் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு பார்த்தோம். இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ், கம்யூனிட்டி, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அப்படின்னு பிரிக்கிறோன்னு பார்த்தோம்ல. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த பிரிக்கிற அந்த இதில் ஒன்று தான் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் ப்ரைவேட்லி ஓன்டு பை இண்டிவிஜுவல். ஒரு குறிப்பிட்ட பர்சனால் அந்த ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒரு விஷயமோ பொருளோ அவங்க ஓனராக இருந்தோன்னா அதுதான் நம்ம இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள் ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு ஃப்ளாட் இருக்குது, ஒரு ஹோம் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பர்சன் தானே ஓனராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். ஸோ இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸோட ஷார்ட் நோட் ஓவர். நெக்ஸ்ட்டு tertiary activities. Tertiary activities are basically concerned with the distribution of primary and secondary products through a system of transport and trade. So transport மூலமாக, ட்ரேடிங் மூலமாக, ப்ரைமரி செகண்டரி ஆக்டிவிட்டி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதை தான் நம்ம டெர்ஷியரி ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்னென்னா பேங்கிங், ட்ரேட், கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே, ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஷார்ட் நோட்டில். நெக்ஸ்ட்டு கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யூ சீமா, டிஃபரன்ஷியேட் யூனிவர்சல் அண்ட் லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ். லோக்கலைஸ்ட் அண்ட் யூனிவர்சல் ரிசோர்ஸஸ்க்கு டிஃபரன்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சல் ரிசோர்ஸ் பாருங்கள். யூனிவர்சல் ரிசோர்ஸஸ் ஆர் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். ஸோ யூனிவர்சல் ரிசோர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். நெக்ஸ்ட் அதோட டிஃபரன்ஷியேஷன் இங்கே என்ன, லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஸ்பெசிஃபிக் ரீஜன். லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிவர்சல் ரிசோர்ஸஸோட எக்ஸாம்பிள் சன்லைட், ஏர். லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸோட எக்ஸாம்பிள் மினரல்ஸ். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூ see though human beings are natural resources, why are they classified separately? human beings natural resources-ஆக இருந்தால் கூட ஏன் அவங்கள நம்ம செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு கேட்குறாங்க.
Though human beings are basically natural resources, we classify human beings separately. Human beings natural resources இருந்தால் கூட நம்ம அவங்கள செப்பரேட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா education, health, knowledge and skill have made them valuable resources. ஏன்னா அவங்களோட கல்வி, அவங்களோட ஹெல்த்து, அவங்களோட நாலேஜ் பவர், அவங்களோட ஸ்கில், அவங்களோட திறமை, அதனால் அவங்கள ஒரு வேல்யூபிளான ஒரு முக்கியமான ரிசோர்ஸாக மதிக்கிறோம். அதனால தான் அவங்கள செப்பரேட்டாக வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்னது? டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் அண்ட் டீச்சர்ஸ். ஓகே, இந்த மாதிரி பர்சன்ஸ். நெக்ஸ்ட்டு கம்பேர் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. So first one you see national resources are resources within the political boundaries. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸ்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இந்த பார்டர் போட்டு இருக்கும்ல, ஸோ நம்ம நேஷன்னா அதுக்கு ஒரு பார்டர் இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ அந்த பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸ்குள்ளே இருக்கிறது தான் நேஷ்னல் ரிசோர்ஸஸ். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் ஆர் ஆல் ஓசோனிக் ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் த ஓப்பன் ஓஷன். ஸோ ஒரு ஓப்பன் ஓஷனில் ஒரு பவுண்ட்ரியே இல்லாமல், இதுதான் லிமிட்டுன்னு இல்லாமல் அந்த ஓஷனில் கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நேஷ்னல் ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜன் ஆஃப் இந்தியாவோட ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜன். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸோட எக்ஸாம்பிள் ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் த ரீஜியன் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் an இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல அந்த பவுண்ட்ரி இல்லாமல் கிடைக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் ஓஷனில் கிடைக்கக்கூடிய அந்த ரீஜியனில் கிடைக்கக்கூடிய அதை தான் நம்ம இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் இல்லாமல் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் அம்பர்கிரிஸ். ஓகே, அது பார்த்தோம்ல லெசன்லே, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேன்மேட் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ்? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மேன்மேட் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் மாடிஃபைட் ஆர் ப்ராசஸ்ட் பை டெக்னாலஜி இன்டு மேன்மேட். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒரு டெக்னாலஜி மூலமாக ப்ராசஸ் பண்ணி மாற்றி உருவாக்குறோம்னா அதுதான் மேன்மேட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு டெஃபினிஷன்: human resources are groups of individuals who use nature to create more resources. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து வேறு மற்ற ரிசோர்ஸஸை ஃபார்ம் பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ மேன்மேட், ஹியூமன் ரிசோர்ஸோட டெஃபினேஷன் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேன்மேட் ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் சுகர் கேன் ப்ராசஸ்டு டு கெட் சுகர். ஸோ நம்ம சுகர் கேன்லேருந்து நம்ம சுகர் எடுக்கிறோம், அப்படி தானே? ஸோ அது மேன்மேடுக்கு எக்ஸாம்பிள். த சேம் வே ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள்: த்ரோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பேசிக்கலி நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வி கிளாஸிஃபை ஹியூமன் பீயிங் செப்பரேட்லி. ஸோ நம்ம அது நேச்சுரல் ரிசோர்ஸாக ஹியூமன் பீயிங் இருந்தால் கூட அவங்க செப்பரேட்டாக தான் அவங்கள எடுத்துக்கிடுறோம். ஸோ அது எக்ஸாம்பிள் என்னெல்லாம் வரும் நம்ம பார்த்தோம். சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸ் பார்த்தோம்ல. ஓகே, ஆல் ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பை மேன் கேன் ஆல்சோ பி கால்ட் மேன்மேட் ரிசோர்ஸஸ். மனிதனால் பில்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜஸ் அதெல்லாம் இருக்குல்ல, ஹவுசஸ். ஸோ அந்த மாதிரி மனிதனால் பில்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே மேன்மேட் ரிசோர்ஸஸ். எஜுகேஷன், health, knowledge and skill have made them a valuable resources. எஜுகேஷன், ஹியூமனோட எஜுகேஷன், அவங்க ஹெல்த், அவங்க நாலேஜ், ஸ்கில், இது எல்லாமே அவங்கள வேல்யூபிள் ரிசோர்ஸஸாக மாற்றுது. ஸோ மேன்மேட் ரிசோர்ஸஸோட எக்ஸாம்பிள் பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ரோடு. ஓகேவா? இந்த மாதிரி மேன்மேட் அவங்க பில்ட் பண்ணுறது. ஓகேவா? ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் அதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு ஃபைனல் கொஸ்டின், 5th கொஸ்டின். ரைட் த காந்தியன் தாட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸோட கன்சர்வேஷன், சேவிங் காந்தியன் என்ன சொல்கிறாரு, அதை பற்றின தாட் அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தேர் இஸ் எனஃப் ஃபார் எவ்ரிபடிஸ் நீட் அண்ட் நாட் ஃபார் எனிபடிஸ் கிரீட். ஓகே, ஸோ எல்லாரோட தேவைக்கும் ரிசோர்ஸஸ் இருக்கணும், ஆனால் யாரோட கிரீடுக்கும், அதாவது அளவுக்கு மீறி பேராசைக்கும் எந்த ஒரு ரிசோர்ஸும் அவைலபிளாக இருக்கக்கூடாது மனிதர்களுக்கு. ஓகே, எவ்வளோ தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி பிளேம்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஃபார் டிப்ளீஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் பிகாஸ் ஆஃப். ஸோ மகாத்மா காந்தி ஹியூமன் பீயிங்ஸை ப்ளேம் பண்ணார். எதுக்காக? ரிசோர்ஸஸ் கம்மியாகிறதுனால, டிப்ளீஷன் ஆகிறதுனால. எதனாலனா பிகாஸ் ஆஃப் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸை நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறதுனால.
செகண்ட் ஒன் அன்லிமிட்டெட் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸு வந்து நிறையா ரிசோர்ஸஸை தேவையில்லாமல் லிமிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதனால் நம்மளுக்கு எது முக்கியம்? கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ டுடே வி saw the short notes and short answers. So tomorrow we can see the brief answers and the detail. Okay? So that's all for today.